வெப்பத்திலும் கூட எப்படி இந்த தாவரங்கள் செழித்து வளர்கிறத பார்க்கலாமா வாங்க. இவ்வளவு வெப்பத்திலும் கூட எப்படி இந்த தாவரங்கள் செழித்து வளர்கிறதா? கோடைக்காலம் நமக்கு கடுமையாக உயரும் வெப்பநிலை, நீர் பற்றாக்குறை என்ற இரட்டை சவால்களை கொண்டு வருகிறதா. இவை இயல்பாகவே உயிரினங்களின் உயிர் வாழ்விற்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவை இல்லையா? இருப்பினும் மாம்பழம், கொய்யா, பப்பாளி, வாழைப்பழம், பலாப்பழம், மற்றது சப்போட்டா, மாதுளை, சீதாப்பழம், தர்பூசணி இது போன்ற பழங்களும், எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் வகைகளும் தொடர்ந்து வந்து செழித்து வளர்ந்த சந்தைகளில் ஏராளமாக கிடைக்கிறது இல்லையா? சாதாரண புல்லே காய்ந்து போகும்போது எப்படி இவைகளால் வந்து செழித்து வளர முடிகிறது? செழித்து வளர உயிரியல் அமைப்புகள் இந்த தாவரங்களிடம் உள்ளது. கோடைக்கால பழங்களின் அதிசயங்களை பார்க்கலாமா? உதாரணமாக மாமரங்கள் மண்ணில் ஆழமாக வந்து ஊடுருவும் ஆணிவேர்களை கொண்டுள்ளதுன்னே சொல்லலாம். இதனால் தான் இதன் மேற்பரப்பு ஈரப்பதம் குறைவாக இருக்கும்போது கூட இவைகளால் நிலத்தடி அதாவது நீரை சுலபமாக அணுக முடிகிறது. அவற்றின் தடிமனான தோல் போன்ற இலைகள் தான் நீர் ஆவியாவதை வந்து குறைத்து உச்ச வெப்பத்தின் போது கூட நீரை வந்து சேமிக்க உதவுகிறது. இதே போல் கொய்யா, மாதுளை ஆகியவை பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கக்கூடிய பல இனங்களாகும். அவைகளுக்கு கடினமான வேர் அமைப்புகளும் நீர் இழப்பை குறைக்கும் அதாவது மெழுகு போன்ற இலைகளையும் கொண்டுள்ளது. பப்பாளி சற்று ஆழமற்ற வேர்களை கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பழங்களை வந்து தருகிறதுன்னு தான் சொல்லணும். காரணம் பார்த்திங்கன்னா வெப்பம் தரும் கடுமையான அழுத்தம் அதன் வளர்ச்சி சுழற்சியை வந்து தடுப்பதற்கு முன்பே வேகமாக வளர்ந்து விடுகிறது. அதே சமயம் வாழைப்பழங்கள் தேவையான நீரை சேமிக்கவும் வெப்பநிலையை சமாளிக்க அவைகளின் செதிலான வாழைத்தண்டுகளையும் பெரிய இலைகளையும் வந்து சார்ந்துள்ளது. தர்பூசணி மற்றது மூலாம்பழம் மற்றொரு வியக்கத்தக்க தகவமைப்பை வந்து காட்டுகிறது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது படரும் கொடிகள் மண்ணின் மேற்பரப்பை மூடி நீர் ஆவியாவதை குறைத்து தரைக்கு நிழல் தருகிறது. இறுதியில் அவற்றின் பழங்களையே வந்து நீர்த்தேக்கங்களாக செயல்பட்டு அவற்றுள் உருவாகும் விதை தான் வளர்ச்சிக்கு தேவையான ஈரப்பதத்தை சேமிக்கிறதா. எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுரப்பிகள், தடித்த தோள்கள் அதன் உட்புற அதாவது திசுக்களை வறண்டு போகாமல் பாதுகாக்கிறதா. இதனால் தான் வெளிப்புற சூழ்நிலையில் வறட்சி இருந்த போதிலும் பழம் சாறுடன் இருப்பதை உறுதி செய்கிறது. அவைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? இப்படிப்பட்ட தனிப்பட்ட தாவர பண்புகளுக்கு அப்பால் ஒரு மரம் செழிப்பாக வளர நாம மேற்கொள்ளும் சாகுபடி முறைகளும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாயிகள் பெரும்பாலும் மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்க மண் மேல் கவர் போன்ற பொருட்களை பயன்படுத்துவார்கள். நிழல் தர ஊடு பயிர் செய்வார்கள். வேர்களுக்கு நேரடியாக நீரை செலுத்த அதாவது சொட்டு நீர் பாசனம் போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துகின்றனர். என்னதான் இயற்கை நம்மை வந்து வெப்பத்தில் இருந்து பாதுகாக்க மரம், மலைகள் தந்தாலும் அதிகமான சனத்தொகை காரணமாகத்தான் நம்மளுடைய நிலங்களை அழித்து வீடுகளை கட்டி வசித்து வரோம். அதிகரித்து வரக்கூடிய புழுக்கத்தில் இருந்து தப்பிக்கணும்னு சொல்லித்தான் நாம் ஏசி போன்ற விஷயங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல தான் தாவரங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் தப்பிக்க இயற்கையாகவே வேர், விதை, இலை அமைப்பு போன்ற சில விஷயங்களை வந்து கொடுத்துள்ளது. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.